ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுவையான சங்கரா மீன் வறுவல் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம். அந்த சங்கரா மீன் வறுவலை ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சில்லி பவுடர், டர்மரிக், சால்ட், அதாவது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அந்த தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு எடுத்துக்கோங்க தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துங்க. அந்த பிளேட்டில் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறமேட்டு கொஞ்சோண்டு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து சேர்த்துங்க. தூள் உப்பு சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மூணும் கலக்கிற மாதிரி நல்லா உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகணும். மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும். அப்புறமேட்டுக்கு உங்களோட சங்கரா மீன் எடுத்து நல்லா பெரட்டணும். நல்லா சங்கரா மீன் எடுத்து டிப் பண்ணி நல்லா பெரட்டி எடுங்க. எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த காரம் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆனால் தான் உங்களால் நல்லா டேஸ்ட்டான சங்கரா மீன் வறுவலை நல்லா சாப்பிட முடியும். நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நல்லா டிப் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்பைசினஸ் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காரம் வந்து மீனுக்குள்ளே போகாது. மீனை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி வச்சிங்க, சின்ன சின்ன பீஸாக அது செதிலெல்லாம். அப்போ தான் வந்து இன்னரில் நல்லா வந்து அந்த மீனோட இன்னரில் வந்து இந்த ஸ்பைசினஸ் உள்ளே போகும். வேவவும் நல்லா ஈஸியாக வேவும், உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். எல்லா இதையும் நீங்கள் வந்து மீனையும் வறுக்கிறதுக்கு ரெடியாக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கி பேன் எடுத்துக்கிட்டு, உங்கள்கிட்ட இருக்க மீன் வறுக்கிறதுக்கான நல்ல பேனை எடுத்துக்கிட்டு அந்த பேனில் வந்து ஆயிலை விட்டுருங்க. லைட்டாக தான் ஆயிலை விடணும். இது வந்து நிறைய ஆயிலை ஊற்றி இது பொரிக்கிற மாதிரி கிடையாது, வறுக்கிற மாதிரி. எல்லா மீனையும் வந்து நீங்கள் வந்து டவாவில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு மீனுக்கு மேலேயும் லைட்டாக வந்து எண்ணெயை ஊற்றுங்க. ஏன்னா இது வந்து பொரிக்கிறது, இது வந்து வறுவல் மாதிரி வர்றதுனால, இது பொரியல் இல்லைங்கிறதுனால வறுவல் மாதிரி வரணும்னா 2 சைடும் வந்து டிப் பண்ணி ஆயிலை வச்சிங்கன்னா 2 சைடும் வேகும். இன்சைடு வந்து அது போனோம்னா ஆயில் போணுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்பைசினஸ் இன்னர் வந்து உள்ளேயும் போகும். அதனால் லைட்டாக எண்ணெயை அது மேலேயே தூவிடுங்க. இது வந்து நீங்கள் வந்து பண்ணுறப்ப சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப தீயை விட்றாதீங்க. சிம்மில் இருக்கணும் அடுப்பு. சிம்மில் வச்சு பண்ணால் தான் நல்லா வேவுற ரொம்ப நேரம் வந்தாலும் நல்லா வேவுந்து நல்லா ஸ்பைசினஸ் உள்ளே போய் நல்லாயிருக்கும். இது வந்து பொரியல் மாதிரி கிடையாது, இது வந்து வறுவல் மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் எண்ணெயும் யூஸ் பண்ணி போடுங்க. கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை திருப்பி போடுங்க. ரெண்டாவது சைடும் நல்லா வேவுறதுக்காக. இதுபடி ஒரு 5 நிமிஷம் 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வேக வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி போட்டு திரும்பியும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகுங்க அது சைடை. நல்லா வெந்து பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவையான சங்கரா மீன் சாப்பிட ரெடி.